கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. 2 நாட்களும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டு எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. எவ்விதமாய் சங்கீதம் 115 சங்கீதம் 1 வசனத்திலே எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பிக்கிறது போல, அவருடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறது போல, நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவானவருக்கு மகிமையாக செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளுடைய செய்திக்காகவும் நாம் இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் பிரசங்கி 8:4 வாசிக்கிறோம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்ம எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகள், விடுதலை அளிக்கக்கூடிய வார்த்தைகள், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. சபை நடுவிலே கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த இடத்தில் அழைத்துக் கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. பரிசுத்தவான்களுடைய நடுவிலே, அநேக தேவதாசர்களுக்கு நடுவிலே திருச்சபையாரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர். இதோ உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஏற்ற சத்திய வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவீராக. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீ சொன்னீரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றிலும் பூரணப்பட்டவர்களாய், ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய், சகலத்திலும் தேறினவர்களாய் காணப்படும்படிக்கு உம்முடைய வருகையிலே கரைதுறையற்ற மாசற்ற மனவாட்டியாகிய சபையை நிறுத்திக் கொள்ளப்படுவதற்கு பாத்திரவான்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை குறித்த சில வெளிப்பாடுள்ள சத்தியங்களை உங்களோடு நான் பேசும்படியா இருக்கிறேன். தேவனுடைய வாசஸ்தலம் எது? தேவன் எவ்விதமாய் தமது வாசஸ்தலத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறார்? தேவன் தமது வாசஸ்தலத்தை குறித்து வைத்திருக்கிற விசேஷித்த நோக்கம் என்ன? அவர் அந்த வாசஸ்தலத்திலே எவ்விதமாய் உலாவி வருகிறார்? அந்த வாசஸ்தலம் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டில் அவருடைய வாசஸ்தலம் எவ்விதமாய் இருந்தது? புதிய ஏற்பாட்டு நாட்களில் அவர் எவ்விதமான வாசஸ்தலத்தை ஏற்படுத்தினார்? அதிலே விசேஷமாக பழைய ஏற்பாட்டில் தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை என்ன? புதிய ஏற்பாட்டில் தேவன் தமது சபையோடு கூட ஏற்படுத்துகிற உடன்படிக்கை என்ன என்கிற அருமையான வெளிப்பாடுகளை நாம் வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நம்ம வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 8 வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். யாத்திராகமம் 25 அதிகாரம் 8 வசனம். அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று கர்த்தராகிய தேவன் மோசேயிடத்தில் இடைப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இதுல அநேக விதமான மாதிரிகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிறவர்களுக்கு இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24 மற்றும் 25 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான உட்கருத்தான விஷயங்கள் தெளிவாக தெரிய வரும். ஆண்டவர் அவருடைய சபையை ஏற்படுத்த இந்த பூமியில ஸ்தாபிக்க சித்தம் கொண்டார். அதுதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் அது எவ்விதமா வனாந்தரத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கிற அருமையான மாதிரியையும் மோசேயிடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினதாக, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய நீ கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் பேசினதாக நாம் பார்க்கிறோம். அதை குறித்த ரெவலேஷன் வெளிப்பாடாக தான் எபிரேயர் 8 அதிகாரம் 5 வசனத்துல நாம் வாசிக்கும் போதும், 1 முதல் 5 வசனங்கள்ல வாசிக்கும் போது கூட அந்த மாதிரியை குறித்ததான காரியங்கள் நமக்கு மீண்டும் நினைப்பூட்டுவதற்கு அடையாளமாக பேசப்படுகிறது. நல்ல கவனிங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய தேவனுடைய சபையினுடைய பிரதிஷ்டையை நினைவு கூறும்படி கடந்த வருடத்தில் பிரதிஷ்டை ஆக்கப்பட்டு இந்த நாளில் இந்த பிரதிஷ்டை நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள்ளே களி கூறும்படியாய் தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய ஊழியர்களாய் நாம் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம்.
ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன, தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு கட்டாயமாக தேவை. இன்னைக்கு கர்த்தரை எல்லாரும் ஆராதிக்கிறாங்க என்பதற்காக எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லுகிறது இல்லை, கர்த்தருடைய வேதமும் சொல்லுகிறது இல்லை. இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள் கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகாமின் சந்ததி என்பதாய். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது கலாத்தியர் புஸ்தகத்தில் கிறிஸ்துவின் சந்ததி தான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி என்கிற ஒரு போர்வையில் இருந்தாலும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. கொஞ்சம் அறிகிறதற்கு வித்தியாசமாக இருக்கும். ஒரு 2-3 வசனங்களை வாசித்து அதை தொடர்ந்து தேவனுடைய வாசஸ்தலம் எவ்விதமாக ஸ்தாபிக்கப்பட்டது என்கிற நோக்கத்தை, என்கிற தேவ நோக்கத்தை நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். நான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையா வேத வசனத்தை மாத்திரமே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை முதலாவது வாசிக்க நாம் கேட்கலாம். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. அப்ப பைபிள் எதை சொல்லுது, எந்த முகாந்தரத்திற்கு நான் இந்த வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க தேவனுடைய சபைனா என்னங்கிறத தெளிவா விளங்கிக் கொள்ளணும். தேவன் எவ்விதமா தமது சபையை ஸ்தாபிக்கிறார் அப்படிங்கிற வெளிச்சமும் நமக்கு தேவை. அன்றைக்கு அநேகர், ஒரு வேத பாரகரோ பரிசேரோ அநேக யூதர்களும் ஒருவேளை ஆபிரகாமின் சந்ததியில வந்தவர்களாய் காணப்பட்டிருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று பரிசுத்த வேதம் திட்டவட்டமாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் ஏற்படுத்தின வாசஸ்தலம் ஒரு மாம்சத்துக்குரியதாய் எழுத்துக்குரியதாய் காணப்படுகிறத நீங்களும் நானும் வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளக்கூடும். ஆண்டவர் முதலாவது அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க மோசேயிடத்தில் பேசும்போது, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண என்று சொல்லி ஒரு பிரதான நோக்கத்தோடு கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டதாய் நீங்களும் நானும் அறிவோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்முடைய கற்பனைக்கு எல்லாம் அப்பாற்பட்ட வல்லமையுள்ள தேவன் தமது சபையினோடு கூட உறவாடுவதற்காகவே தேவன் சபையை ஸ்தாபிக்கிறார் என்கிற மேன்மையான வெளிச்சத்தை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆனா அதுல என்ன ஒரு வித்தியாசத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார்? நீங்க வேதத்துல நல்ல கவனிங்க. ஆதாமுடைய நாட்கள்ல கூட ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வரப்பட்டு அதில் வைக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல கூட நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்ப தேவன் உலகம் எல்லாம் சிருஷ்டித்திருந்தும், உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருந்தாலும், இந்த பூமியில் உள்ள சகலத்தையும் அவர் சிருஷ்டித்திருந்தாலும், அதுல ஏதேன் தோட்டத்தை அவர் ஸ்பெசிபிக்கா தெரிந்து கொண்டு அதுல அவருடைய நோக்கத்தை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார்? மனுஷனோடு கூட உலாவுவதற்காக, மனுஷனோடு கூட வாசம் பண்ணுவதற்காக. அதனால் தான் தேவன் சொல்றாரு, நீங்களும் நானும் மாம்சத்தின்படி இருப்போமேயானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நம் வாரந்தோறும் சபைக்கு வருகிறவர்களாக இருந்தாலும் கூட, வாரந்தோறும் சபையில வந்து கர்த்தரை பல விதத்தில் ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட, நம்முடைய தேவை என்ன? தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும். தேவன் மனுஷருக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அதனால தான் சொல்றாரு, நீ ஒரு வாசஸ்தலத்தை ஆராதனை செய்யறதுக்காக, தூபம் காட்டுவதற்காக ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தின்னு சொல்லி ஏதோ கடமைக்கு ஆட்டையை கழிக்கிறது போல கழிப்பதற்காக மோசேயிடத்துல சொல்லல, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு நீ ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்து என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் தேவன் ஏற்படுத்தின வாசஸ்தலம் எவ்விதமாய் இருந்தது? அது எல்லாம் எழுத்தின்படியான ஒரு கூடாரம், எழுத்தின்படியான ஒரு வாசஸ்தலம் அல்லது கட்டடம் என்று சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு தான் அந்த வாசஸ்தலத்தை பரிசுத்த வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். அது எல்லாம் பழைய உடன்படிக்கையை சார்ந்தது. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உலாவுகிறார்.
வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி, அப்ப எப்பெல்லாம் அந்த கருமையான மேகம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து அப்படி இறங்குதோ, அப்ப கர்த்தர் வெளிப்படுகிறார், அப்படி சத்தத்தை கேட்க போகிறோம்னு சொல்லி ஜனங்களோடு எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வரும். அவ்விதமாய் கர்த்தர் வனாந்தரத்திலே தமது வாசஸ்தலத்தின் மூலமாய் ஜனங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது. யோசுவா 18 1ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கலாம். யோசுவா 18:1. அப்போ சீலோவில் கூடி அங்க ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துறாங்க. இப்ப இந்த கூடாரம் ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் அளவு, ஏறக்குறைய 40-35 வருஷங்களோ வனாந்தரத்துல காணப்பட்டிருந்த இந்த கூடாரம் இப்ப சீலோவுக்கு ஜனங்கள் வந்து இந்த கூடாரத்தை அங்க இருந்த கூடாரத்தை இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஷிஃப்டிங் ஆகுது. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இப்ப சீலோவிலையும் ஜனங்கள் அருவருப்பான காரியங்களை செய்தனால தேவனால் வாசம் பண்ண முடியவில்லை. சீலோவில் நமக்கு நல்லா தெரியும், சாமுவேலுடைய நாட்கள், அது ஏலியினுடைய நாட்கள்ல ஏலியினுடைய பிள்ளைகள்லாம் விபச்சாரம் பண்ணக்கூடியவர்கள், அவர் எல்லாம் துணிகரமான பாவத்தை செய்து கொண்டிருந்தவர்கள். தேவனால் அங்க இருக்க முடியல. அதனாலதான் கர்த்தருடைய பெட்டி பிடிப்பட்டது என்கிற காரியத்தை 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் தெளிவாக பார்க்கிறோம். இதை குறித்த வெளிப்பாடு தான் சங்கீதக்காரனுக்கு உண்டாகிறது. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 60வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 78:60. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 60வது வசனம். தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாயினா எப்போ அப்படின்னா வனாந்தரத்திலிருந்து சீலோவுக்கு வந்தது. மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வனாந்தரத்திலிருந்து சீலோவுகளை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துறாங்க. ஷிஃப்ட் ஆகி இது வந்தது. இப்ப சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு அவர் விலகுறாரு. அதுக்கு முந்தின ஒரு 4-5 வசனங்களை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியான காரியங்கள் இருக்கு. ஜனங்கள் முழுக்க முழுக்க தேவனை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நல்ல கவனிங்க, தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சீலோவில் உள்ள வாசஸ்தலம் வெளியே போயிட்டு பாருங்க ஜனங்கள், ஆனா இன்னும் ஆபிரகாமின் சந்ததியா தான் இருக்கிறாங்க. ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததி தான் இருக்கிறாங்க. பெட்டி இல்லை, மகிமை இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, சீலோவில் உள்ள மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி. அதுக்கு முந்தின 4-5 வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேலை அவர் மிகவும் வெறுத்துன்னு போட்டிருக்கு. அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினாங்க, அவருக்கு மிகவும் எரிச்சலை உண்டாக்குனாங்க, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினால அவரும் பொறுத்து 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 பார்க்கிறாரு. சபை நாடகத்தை விட்டு வெளியே வருகிறதா? இல்லை. சபை ஜாதி வரியை விட்டு வெளியே வருகிறதா? இல்லை. அவரும் பொறுத்து பொறுத்து பார்க்கிறாரு. ஆனா சாத்தானுக்கு தந்திரமா சபையை எப்படி எழுப்பி விட்டுட்டான் தெரியுமா? நீ நல்லா பாட்டு பாட்டு கைத்தட்டி, சூப்பர், வெரி குட், you are performing or you are working a wonderful job. Oh, let us worship the Lord, let's praise him. நல்ல worship பண்ணு. நீ தேவனை அறிந்திருக்கிறாயா? என வேதங்க தெளிவா சொல்லுது. அவர் வாசஸ்தலத்தை விட்டு விலகி விட்டா. விலகினாலும் அங்க ஒரு ஆசாரி இருந்துகிட்டு தான் இருக்கான், அங்க ஒரு மனுஷங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க, அங்கே ஆபிரகாமின் சந்ததி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, மாம்சத்தின்படி உள்ளவர்கள் தேவனுக்கு பிள்ளைகள் அல்ல. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் அவர்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கிடையாது. இதை விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப தேவன் தமது சபையை எவ்விதமான நோக்கத்தோடு ஸ்தாபிக்கிறார்? அவர் ஜனங்களோடு உலாவும்படி விரும்புகிறார். அதனாலதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாள் துரத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த ஸ்தலத்தை அவங்க தீட்டுப்படுத்துறதுனால அந்த இடத்தை அவர் அடைக்க வேண்டியதாயிடுச்சு. அல்லது அந்த இடத்துல அவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்றாங்க. இனிமே அவங்களை வைக்கிறது பிரோஜனம் கிடையாது. இப்ப வாசஸ்தலம் மாற்றப்படுகிறது. அதை தொடர்ந்து உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராமத்தில் கர்த்தர் மோசே மூலமா இந்த வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அசூசியான காரியத்தை உன் பாளையத்தில் தேவன் கண்டு உன்னை விட்டு விலகாதபடிக்கு உன் பாளையம் எங்கும் சுத்தமா இருக்க கடவுதுன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமேயானால் நாம் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்களாய் இருக்க கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. We are not debtors to the flesh. வேதம் சொல்லுது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள்.
ரோமர் 8:16 அதை தொடர்ந்து வாசிக்கும் போது ரோமர் 8:14 வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்பதான் மேட்ச் பண்றாரு. அந்த ரோமர் 9வது அதிகாரத்தில் சொல்லப்படுறதையும் 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுறது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நீங்க ஆராதிக்கலாம், வேத வசனத்தை கேட்கலாம், வார வாரம் சர்ச்சைக்கு சபைக்கு வரலாம். ஆனா இன்னும் நீங்க மாம்சத்தின்படியே ஜீவிப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்கள் நடுவில் தேவன் தமது வாசஸ்தலத்தை ஏற்படுத்தினதாகவும் இல்லை. அசுத்தமான இடத்தில் வாசம் பண்ணுவதற்கு தேவன் ஒன்றும் அசுத்தமானவர் அல்லவே. அவர் அசுத்தமானவர் அல்ல. அதனால்தான் தேவன் தமது சபையை எவ்வித நோக்கத்திற்காக உண்டாக்கினார் என்கிற வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் ஷிஃப்டாயி வந்துகிட்டே இருக்கிறாரு. நீங்க வாசிங்களே சங்கீதம் 78:60 வசனம், நீங்க அந்த 68 வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சீயோனை தெரிந்து கொண்டார்னு வாசிப்பீங்க. 68 வசனத்தை பாருங்க. யூதா கோத்திரத்தையும், சங்கீதம் 78:68, யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். சீலோவுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி தேவன் காத்துக்கொண்டே இருக்கிறார். எப்பொழுது மனுஷனோடு உறவாடலாம், எப்பொழுது மனுஷனோடு சம்பாஷணை பண்ணலாம், அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்பதான் தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டு தாவீதின் மூலமாய் எபூசியர் கைகளில் காணப்பட்டிருந்த, எபூசியர் குடிகள் காணப்பட்டிருந்த சீயோன் கோட்டையை அவர் கையில் கொடுக்கிறதாக நீங்கள் நான் 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 8 மற்றும் 9 வசனங்களில் வாசிக்க முடியும். சீயோன் கோட்டையை பிடிக்கிற அது தாவீது நகரம் ஆயிட்டு, அதுக்கு பிறகுதான் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா கர்த்தருடைய பெட்டியை சீயோன் கோட்டைக்குள்ளே கொண்டு வருகிறான். அது ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலையா இருக்காது. அதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தட் இஸ் நாட் ஸ்டேபிள் ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நினைக்கலாம். அதுல உறுதி இல்லை. நான் பழைய ஏற்பாட்டை குறைய சொல்ற நினைச்சிடாதீங்க. நான் என்கிட்ட கேட்ட சொல்லுவேன் தட் இஸ் எக்ஸ்பயர்ட் அப்படிதான் சொல்லுவேன். அது ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இயேசுவானவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுக்கு பிற்பாடு அந்த எழுந்ததுனால அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். நீ வேதத்தை தெளிவா வாசித்து பாருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். He takes away the first that he may bring the second. 2வது கொண்டு வருவதற்கு தான் 1வது அவர் நீக்கி போடுகிறார். எபிரேயர் 7:18 வசனத்தை வாசிக்கும் போதும் முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமானபடியினால் என்ன செய்யப்பட்டதா? மாற்றப்பட்டது. It was changed. அப்ப முதல்ல உள்ளது ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கிறாரு. அங்கங்க ஷிஃப்ட் ஆகி நிலையான கூடாரம் கிடையாது, நிலையான உடன்படிக்கை இல்லை. கர்த்தரே சொல்றார் பாருங்க, அந்த ஒரு வசனத்தை வாசு. புதிய ஏற்பாட்டுடைய சத்தியங்களை நாம் இன்னும் அதிகமான ஆழமான சத்தியங்களை பார்க்க இருக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம், 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் God himself told this statement. வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு, எகிப்திலிருந்து வரப்பண்ணாரு அந்த நாள் முதற்கொண்டு, தாவீதுடைய நாள்ல சொல்றாரு, இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்திற்கும், ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்திற்கும் போனேன். அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அந்த வாசஸ்தலம், that inhabitation was a temporal, not a permanent. அது சீக்கிரமா மாறக்கூடியதா இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை ஒரு பிழை உள்ளதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுக்கு எவ்வளவோ பேசி பார்க்கிறாரு, கற்பலகைகள்ல தம்முடைய பிரமாணங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஜனங்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்ததா இல்லை. இப்ப புதிய உடன்படிக்கை தேவன் எவ்விதமா ஸ்தாபிக்கிறார் தெரியுமா? ஏன்னா தேவனுடைய நோக்கம் எல்லாம் ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும். அந்த ஒரே நோக்கம்தான், ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும். அப்ப புதிய உடன்படிக்கையில் அவர் எவ்விதமா கொண்டு வருகிறார்? நீங்க வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டு கால சபையை குறித்து நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் இவ்விதமான வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கதான் புதிய ஏற்பாட்டு கால சபையினுடைய மேன்மையான வெளிப்பாடு தீர்க்கமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 31 வாசிக்க கேட்கலாம். Jeremiah chapter 31 verse 31.
இதுதான் புதிய ஏற்பாட்டுக்கால சபை. இதான் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த உடன்படிக்கை அல்லன்னு சொல்லிட்டார். அவங்கள வெளியிருந்து கொண்டு எகிப்தின் அடிமைத்தன வீட்டில இருந்து வெளியே கொண்டு வந்தனே, கொண்டு வந்து இந்த சீன் வனாந்தரத்துல யாத்திராமம் 19வது அதிகாரத்துல முழுக்க முழுக்க பார்க்கிறோமே. இவர்களின் சொந்த சம்பத்தாய் இருப்பார்கள், இவர்களுடைய ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க, எவ்வளவோ சொல்றாரு, உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அந்த உடன்படிக்கையின்படி சொல்லுங்க அல்ல, இது புதுசு, இது வேறு ஒரு உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கை யார் மூலமா கொண்டு வரப்படுகிறது? மோசே மூலமா கொண்டு வரப்பட்டது. எகிப்திலிருந்து அவங்களை அழைத்து கொண்டு வந்த போது நான் அவங்களோடு பண்ணனேன், அந்ததின்படி பண்ணல. ஏன்? அந்த உடன்படிக்கையில ஜனங்கள் நிற்க முடியல. புது உடன்படிக்கையினுடைய விசேஷித்த காரியத்தை நீங்களும் நானும் திட்டமாய் அறிந்திருக்க வேண்டும். அதனாலதான் ஜனங்களால கை கொள்ள முடியல, ஜனங்களால பரிசுத்தமா வாழ முடியல. அதனாலதான் அதை புறக்கணிக்கிறாரு. தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு கூடாரத்தை போட்டுட்டோம், ஏதோ ஒரு கட்டடத்தை கட்டிட்டோம், ஏதோ ஒரு செட்டு போட்டாச்சு. நிறைய ஊழியர்களுக்கு அப்படிதான், ஏதோ ஒரு சபையை போட்டாச்சு, 10 குடும்பம் வருதா, 20 குடும்பம் வருதா, தசமபாகத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டு காலத்தை அப்படியே போயிடணும்னு சொல்லி பாவத்தை கண்டித்து உணர்த்தாத போதகனை கர்த்தர் நிச்சயமாய் தண்டிப்பா. அவர் வந்து பரிசுத்த ஆவி வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். எதுக்காக பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டியது இருக்கு? ஏனென்றால் தேவன் சபை நடுவில் வாசம் பண்ணுகிறார், தேவன் சபை நடுவில் உள்ளாவுகிறார். இந்த பிரதானமான நோக்கத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உணர்ந்திருக்க வேண்டும். இங்க வாசிக்கிறோம் பாருங்க, அந்த நாள்ல பண்ணது போல அல்ல. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன்? அதான் சொல்லிக் கொடுக்கிறாரு. ஏனெனில், வாசிக்கலாம் தொடர்ந்து. இவர் ஒரு கதாநாயகர் தான், ஒரு நல்ல ஒரு நாயகர், நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறாரு. நான் உங்களுக்கு நாயகரா இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே அப்படின்னு சொல்றாரு. அவங்க அந்த உடன்படிக்கையில நிக்க முடியல, அதான் மீறிட்டாங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ ராஜாக்கள் எப்படியாவது ஜனத்தை திருத்தணும் 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 பார்த்தா ஜனங்கள் திருந்தின பாடில்லை. அதனாலதான் புது உடன்படிக்கையில் ஒரு விசேஷித்த காரியத்தை ஏற்படுத்துகிறார். அது என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இது கற்பலகையில் இல்ல, உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதே பேசேஜை நீங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8, 9 மற்றும் 10 வசனங்கள்ல தெளிவா பார்க்கலாம். நீ பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, என்ன எரேமியா 31 அதிகாரத்தை அப்படி காப்பி பண்ணி எழுதிட்டாங்க போல. அந்த அளவுக்கு தேவன் எபிரேய நாக்கியனுக்கு இவ்விதமான வெளிப்பாடு கொடுத்திருந்தா. இங்க எரேமியாவுக்கு எவ்விதமான புது உடன்படிக்கை குறித்த புதிய ஏற்பாட்டு கால சபையை குறித்த வெளிப்பாடு எவ்விதமா வெளிப்படுத்தப்பட்டிருந்ததோ அதே காரியத்தை தான் அங்கே எபிரேயர் 8ஆவது அதிகாரம் 8, 9 மற்றும் 10 வசனங்கள்ல வெளிப்படுத்துகிறார். இல்ல என்ன ஒரு விசேஷித்த காரியம் அப்படின்னா, அன்றைக்கு 2 கற்பலகைகள்ல கர்த்தர் தமது வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த புது உடன்படிக்கையில நீங்களும் நானும் வாழ்கிற இந்த புது உடன்படிக்கையில கற்பலகைகள் சொல்லி தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அல்ல, நீங்களும் நானும் தேவனுக்கு சமீபமா கூட இல்ல, தேவனுக்கு உள்ள, தேவன் நமக்கு உள்ள அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்துட்டோம். அதனாலதான் சொல்றாரு, அன்றைக்கு 2 கற்பலகைகள் இருந்துச்சு, இங்க சொல்றாரு அந்த 2 கற்பலகைகள் தான், ஒன்னு உள்ளம், இன்னொன்று இருதயம். எபிரேயர்ல சொல்லும்போது சொல்வாரு, அவர்கள் மனதிலே வைத்து அவர்கள் இருதயமாகிய பலகையில நான் எழுதுவேன் சொல்றாரு. விளங்கிக் கொள்ளுங்க. This is the purpose of God, the prime purpose of God concerning the church of God, that signifies the body. சரீரமாகிய சபையை குறித்து தேவன் வச்சிருக்கிற விசேஷித்த நோக்கம் இது. இந்த வெளிப்பாடு தேவனுடைய சபை இழந்ததுனால தான் சபைக்குள்ள வரும்போது பவ்யமா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள போன ஆட்டம் தான். ஏதோ இங்க இருந்து தான் வார்த்தை வருதுன்னு இல்ல, இங்கே வச்சுட்டாரு. இந்த வெளிப்பாடு இருக்குதா? இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல போல ஒரு ஆசாரியன் சொல்லுவார், நிச்சயமா நமக்கு போதகர்கள் வேணும்,
நிச்சயமாய் நம்மை சரியான வழியில நடத்துறதுக்கு கட்டாயமாய் மேய்ப்பன் வேணும். அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இங்க அப்படி ஒரு டிராமா போல ஒரு 2 மணி நேரம், ஒரு 2 hour drama. After the completion of the 2 hour drama, we will go. We are going to the world, not to show ourselves, but to Christ, the likeness of Christ. என்ன வேதத்தை உள்ள வச்சுட்டார் பாருங்க. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்குள்ள பெரிய வித்தியாசம், மகத்துவமான வித்தியாசம். அன்றைக்கு 2 கற்பலகைகள், இன்றைக்கு 2 இருதயம், மனது. என் மைண்ட்ல ஃபுல்லா தேவனுடைய வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் புது உடன்படிக்கையுடைய சத்தியங்களை கொரிந்து சபைக்கு வெளிப்படுத்தும் போது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். முதல் 3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, நீங்களே கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். We are nothing, we are none but the epistle of Christ. வேதம் எவ்வளவு ஆழத்துக்குள்ள நம்மளை கொண்டு வருது. ஆனா நம்ம ஏதோ ஒரு பழைய உடன்படிக்கை போல ஏதோ சொல்லுவாங்க, கேட்கணும், அப்படியே வீட்டுக்கு போகணும். நான் பழைய அந்த பாவ வாழ்க்கையெல்லாம் விடக்கூடாது. இங்கே பவ்யமாக இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை. வீட்டுக்கு போனால் கணவனையும் பிடிச்சிருவாங்க. கணவனுக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது. ஏன்? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க. அங்கே ஆசீர்வாத கூடத்தில் வரும்போது பயபக்தியாக கர்த்தருக்கு முன்னாடி நடுங்குவாங்க. அவர் போனதுக்கு பிறகு ஆட்டம்தான். மோசே கிளம்பினதுக்கு அப்புறமே, மலைக்கு போயிட்டதுக்கு அப்புறமே முடிஞ்சது. வேற ஏதாவது போட்டு ஆராதிங்க ஐயா. இஷ்டம்தான், மனதும் மாம்சமும் விரும்பினபடி சகலத்தையும் செய்தார்கள். அதனால் தான் ரோமர் புத்தகத்தில் தெளிவாக காமிச்சு கொடுக்கிறாரு, மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அவர்கள் ஆபிரகாம் சந்ததியாராய் இருந்தாலும் கூட, that is only for namesake, பெயரளவில். நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி ஏதோ பெயரளவில் வாழ்கிறது தேவனுடைய வாசஸ்தலத்துக்குரிய மகிமை அல்ல, தேவனுடைய வாசஸ்தலத்திற்குரிய நோக்கம் அல்ல. தேவன் உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாசம் பண்ண விரும்புகிறார். அதனால் தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இவ்விதமான வெளிப்பாட்டை கர்த்தர் காண்பித்தார். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே தங்கியிருக்கும்படியான தேற்றரவாளனை பரிசுத்த ஆவி உங்களுக்கு தந்தருள்வார், அனுப்புவார் சொல்லி ஆண்டவர் சொன்னார். எப்படி? என்றென்றைக்கும் தங்கியிருக்கும்படியான, என்றென்றைக்கும் நம்மோடு கூட 24 மணி நேரமும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாருங்கிற இந்த உணர்வு எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்குமே. ஆனால் நான் வேலை செய்யற ஸ்தலத்துல கிறிஸ்துவின் சுபாவங்களை பிரதிபலித்தே ஜீவிப்பேன். வீட்டில் இப்ப நான் எல்லாருக்கும் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா ஏறக்குறைய 99 மார்க் கூட நான் கொடுத்துருவேன். 100க்கு 99 கொடுத்துருவேன். என்னை குறித்து கேட்கணும், மனைவிட்டு தான் கேட்கணும், பிள்ளைகிட்ட கேட்கணும், மனைவிட்ட கேட்கணும். இப்போ இங்கே இருக்கும்போது 100க்கு 100 தான். 100க்கு 10 மார்க் யாரும் வாங்க மாட்டீங்க. ரொம்ப நல்லா அருமையாக இருக்கு, அமைதியாக இருக்கீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்குல்ல, கூச்சல் இல்லை, வேண்டாத வார்த்தைகள் கிடையாது. ஆனால் தனிப்பட்ட ஜீவியத்தில் தேவனை துக்கப்படுத்தி வாழ்கிறோமே, தேவன் எப்படி தமது வாசஸ்தலத்தை நமக்குள்ளே வைப்பா? அதனால்தான் தேவன் சபைக்கு இவ்விதமான வெளிப்பாடு காண்பிக்கிறார். அன்றைக்கு கற்பலகைகளை ஏதோ தூரமாக இருந்த அனுபவத்தை போல அல்ல, மனதிலும் இருதயத்திலும் வைத்து நீங்களே கிறிஸ்துவின் நடமாடுகிற நிருபங்களாய் வைத்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய ஆழ்ந்த வெளிப்பாடு! அதனால தான் வேதத்தில் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு காரியத்தை சிருஷ்டாந்தமாய் நமக்கு காண்பித்துக் கொண்டே வருவா. அது என்ன? ஆபிரகாமின் சந்ததியை நீங்க கொஞ்சம் விட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு பையன் இல்ல 2 குமாரர் இருந்தார்கள் சொல்லி புதிய ஏற்பாட்டு சத்தியம் காட்டி கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கலாத்திய சபைக்கு ஆவியானவர் காண்பிக்கும் போது, கலாத்தியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் கூட வாசித்தாலே போதும். அதுல இவ்விதமான வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 பேருமே ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் நீங்க பார்த்தாலும், ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு பார்த்தாலும், இதுல ஒருத்தன் தான் தேவனுடைய பிள்ளை. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒருவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், இன்னொருவன் ஆவியின்படி வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். ஆவியின்படி பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தவன் அன்றைக்கு துன்பப்படுத்தினது போல இன்றைக்கும் நடந்து வருதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் வெளிப்பாடுள்ள சத்தியங்கள். அப்ப இந்த இஸ்மவேலையும் ஈசாக்கையும் கர்த்தர் வேறு பிரித்து காண்பிக்கிறார். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஒருவேளை இஸ்மவேலை கர்த்தர் பெருக பண்ணார் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆகாரை கூப்பிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவனே சொல்றாரு. அதனால ஆபிரகாமின் சந்ததி இதோ பெருக பண்ணிட்டா நினைச்சிடாதீங்க. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் தெளிவா அலசி ஆராய வேண்டும்.
ஆண்டவர் சொன்னார், ரெண்டு விதமா சொன்னார். இதுல ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் உண்டு. நீங்க விதமா விளங்கி கொள்றீங்க எனக்கு தெரியாது. அவர் பூமியை காண்பித்து என்ன சொல்றாரு, கடற்கரை மணலத்தனையை பார்த்துக்க, அந்த கடற்கரை மணலத்தனையை அவன் சந்ததியை பெருகப்படும் சொல்றாரு. இது பூமியில் உள்ள ஒரு பூமியில் உள்ள காரியத்தை சிம்பாலிக்கா அவர் பேசுறாரு, சிம்பாலிக்கா வச்சிருக்கிறாரு. வானத்து நட்சத்திரங்களை பாருன்னு சொல்றாரு, அது ஜொலித்து கொண்டு இருக்கு, அதை போல அவன் சந்ததியை மாற்றுவேன்னு சொல்றாரு. இப்ப இதை நான் அப்படியே இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது, அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது, இவன் ஒருவேளை பெருகிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இது மண்ணுக்குரிய சாயல். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45, 46, 47 வாசிக்கும் போது ஏறக்குறைய 47, 48 சொல்லப்பட்டிருக்கு, மண்ணுக்குரியவர்கள் மண்ணினுடைய சாயலை பெற்றிருக்கிறோம், அது மண்ணுக்குரியவங்களா தான் இருக்கிறாங்க. விண்ணவருடைய சாயலை பெற்றிருக்கிறோம், விண்ணுக்குரியவனா இருக்கிறான். அந்த மண்ணு விண்ணுங்கிற என்ன நோக்கத்தில் பேசியிருப்பார், நமக்கு ஆழ்ந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அங்க சொல்றாரு, ரோமர்ல எழுதுற தெளிவா எழுதுறாரு. முதல்ல வாசிக்க கேட்டோம். ரோமர் 6 அதிகாரத்துல 9 அதிகாரத்துல 6, 7, 8 அவர்கள் ஆபிரகாம் சந்ததியாரா இருந்தாலும் யாரும் இல்ல, பிள்ளைகள் கிடையாது. இஸ்மவேல் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் அவன் யாரு கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. அப்ப நான் இஸ்மவேலை சேர்ந்தவன இல்ல, ஈசாக்கின்படி ஈசாக்கு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். நான் இஸ்மவேலை தேவன் தள்ளுகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4:30 வாசி பாருங்க. இஸ்மவேலுக்கு ஈசாக்குக்குள்ள பெரிய வெளிப்பாடு என்ன, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இஸ்மவேலும் ஈசாக்கும் அது குழந்தைகளாய் இருக்கும்போது ஆனா ஒரு முதிர்ந்த அனுபவத்துக்குள்ள மெச்சூர் கிறிஸ்டியானிட்டி, மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ், he must push Ishmael away as mature Christians. எல்லாம் இன்னைக்கு எழுத்தின்படியா எவ்வளவு நாள் நீங்க வாழ முடியும், இஸ்மவேலோடு நீங்க எவ்வளவு நாள் வாழ முடியும், முடியாது. அதனாலதான் கலாத்தியர் 4:30 சொல்லுது. ஒரு சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 4:30 அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரரோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்ப தள்ளு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் நவுட்டி உட்கார வைக்காத, தள்ளிரு. இதுல எதை சொல்ல வர்றாரு, அப்ப யாராவது இஸ்மவேல் அப்படின்னு ஒரு பேர் உள்ளவங்கள அல்லது ஆகார்னு ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னா அவங்களை தள்ளிட சொல்றாரு அப்படின்னு சொல்லி, இது சும்மா அது நாடகம் இல்லை. இது அவர் சொல்றதனுடைய முழு நோக்கம் என்ன, மாம்சத்தை உதறி தள்ளு. நீ மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. நீ மாம்சத்தின்படி பிழைத்த சாவின்னு சொன்னா என்ன சொல்றாரு, you will it's appointed for you the eternal damnation. God has not appointed for eternal damnation but eternal salvation. இந்த வெளிப்பாடோடு கூட வாழணுங்க. இஸ்மவேல் அட்ரஸே இருக்காது, தள்ளியாச்சு. நீ போய்கிட்டே இருக்கலாம், நீ பெரிய ஜாதியா சொன்னா ஆமா, கடற்கரை மணலத்தல போல நீ போய்கிட்டே இருக்கலாம். ஆனா வானத்து நட்சத்திரங்களை போல ஜொலிக்கிறதுக்கு ஒரு சந்ததி ஆபிரகாமிலிருந்து எழும்பும். அப்ப நாம் மண்ணுக்குரியவர்களா விண்ணுக்குரியவர்கள் என்கிற இந்த வெளிப்பாடு கட்டாயமாய் பெற்றிருக்க வேண்டும். அதனால ரோமர் 9 அதிகாரம் 10, 11, 12 வாசி பாருங்க. அங்க ரெபேக்காள் கர்ப்பவதியா இருக்கிற அந்த சமயத்துல அங்கேயும் 2 காமிச்சு கொடுக்கிறாரு. அதுல ஒருத்தன் தள்ளப்படத்தக்கவன். அதனாலதான் போட்டிருக்கு, ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். மல்கியா 1:1 தெளிவா சொல்லி இருக்கு. அப்ப எதுக்காக அப்படி செஞ்சாரு, இதுதான் சபையினுடைய நோக்கம். சபை யாக்கோபு அப்படிங்கிற ஸ்தானத்துல அழைக்கப்பட்டிருக்கிறது. அங்க எதுக்காக சொல்றாரு, கற்பத்தில் 2 ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தனவா. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 22 வசனத்தை வாசி பாருங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாதிருக்கும் போதே கற்பத்தில் 2 மோதிக்கொண்டிருக்கு. உடனே ரெபேக்காளுக்கு ஒரு மாதிரி பண்ணுதே, வயிறு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சில ஆட்கள் இந்த பிரசவதியில் வழியில் இருக்கும்போது ரொம்ப அவள் டாக்டர் உடனே கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி உடனே போவாங்க. அன்றைக்கி டாக்டர்லாம் அதிகமாக இல்லாதனால இவ கர்த்தர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறா. ஆண்டவர் இது என்ன ஆண்டவர்? அப்போ வந்து கர்த்தர் சொல்கிறார், ஒன்னிலிருந்து 2 ஜாதிகள் வெளிப்படும் சொல்கிறார். 2 ஜாதிகள், வெவ்வேறு ஜாதி அது. ஏன்னா ஆண்டு தெளிவாக சொல்ற 2 ஒன்றா இருப்பாங்கன்னு சொல்லலை. அந்த வசனத்தை முடிக்கும் போது 23 வசனம் நினைக்கிறேன், அந்த ஆதியாகமம் 25, 23 வசனத்தின் பின்பகுதியில் சொல்கிறாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இங்க ரோமர் 9, 12 வசனத்தை வாசி பாருங்க. அங்கேயும் அவளுக்கு என்ன சொல்லப்பட்டதா சொல்லுங்க. It was said unto her, it was said unto Rebekah, the elder shall serve the younger. The elder shall serve the younger. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்.
This is the wonderful promise of every church. இதுதான் நம்ம கொடுக்கப்படக்கூடிய மகிமையான வாக்குத்தத்தம். மாம்சத்தை காலு கீழே போட்டு நசுக்கி வச்சிருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மாம்சம் மேலோங்கி நிற்க கூடாது. ஏன்னா அங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, the elder shall serve the younger அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the elder must be a slave to the younger. Jacob, Esau must be a slave to Jacob. வேத வசனத்தை விளங்கி கொள்ளுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நடைமுறையை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் நம்மளை ஆதிக்கம் செலுத்துது. கோபம், பெருமை ஆதிக்கம் செலுத்தி. இதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, இளையவன் மூத்தவனை சேவிப்பான். ஒரு இடத்துல யாக்கோபு ஏசாவை சந்திக்க வேண்டியது வருது. ஆண்டவர் சமூகத்தில் போராடுறான். நீங்கள் ஏசாவெல்லாம் மேற்கொள்ளனா பனி போல உருகணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். மாம்சத்தை மேற்கொள்ள முடியல, தனித்து இருக்கிறான் யாக்கோபு. ஆதியாகமம் 32 அதிகாரம் 26, 27, 28 வாசிக்கும் போது தனித்து இருக்கிறான். தனித்திருந்து தேவனோடு போராடுறான். மறுநாள் பார்த்தா பெரிய ஜெயம். அதில் பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவன் ஏசா சொல்கிறான், நான் உனக்கு முன்னால் நடப்பேன், நீ எனக்கு பின்னால் வாங்க கூப்பிட்றான். ஏதோ யூக தான் லீட் பண்ணுற. நல்லா கவனிங்க, இன்னைக்கு டிவி நம்மளை லீட் பண்ணக்கூடாது, மாம்சம் நம்மளை லீட் பண்ணக்கூடாது. மாம்சங்கிறது மூத்தவன். நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லி தான் முடிப்பேன். அப்போ ஏசா சொல்கிறான், நான் உனக்கு முன்னே நடப்பேன்னு சொல்லுவான். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 நிறைய வசனங்களை கொஞ்சம் காமிச்சு கொடுத்தா அது நல்லது. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 32ல் 33வது அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் புறப்பட்டு போ அப்படின்னா என்ன சொல்றான், ஒன்னா நடப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியும். ஆனா இன்னும் அவன் அடுத்து சொல்றான் பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை விலாவரியே சொல்லலை, நான் உனக்கு முன்னே நடப்பேன்னா யாக்கோபு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு எப்படி நடக்கணும்? பின்னால் நடக்கணும். இவன் காமிக்கிற ரூட்டு தான். ட்விட்டரில் ரொம்ப நேரம் உட்காரு தம்பி, உட்காருப்பா தங்கச்சி, வாட்ஸ்அப்பில் ரொம்ப நேரம் உட்காரு. ஏசாவுடைய சத்தத்தை தான் நல்லா கேட்குறாங்க. Most of today's churches are mesmerized with the pleasures of the world, the pleasures of Esau. அவன் சத்தத்தை கேட்குற, அவனுடைய ஆசையை தான் நிறைவேற்றுறாங்க. ஆனால் யாக்கோபு தந்திரமாக சொல்லிட்டான், இல்லை நீ வேற வழியே போயிரு, நான் அப்படி மெதுவாகவே வந்துடுறேன். எவ்வளோ அழகா! ஏன்னா அவன்கிட்ட தேவன் தெளிவாக லாபான் வீட்டில் வச்சு பேசிட்டாரு. நான் உனக்கு காமிக்கிறதுக்கு உன்னோட பிதாக்குடைய வீட்டுக்கு போ, உன் தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. அதுதான் பூர்வீகம், அதுதான் கானான். இவன் அதுக்கு இடையில பாருங்க எவ்வளவு அந்த டைரக்ஷனை மாற்ற வரோம் பாருங்க. டிரெக்ஷன் was about to be changed, but Jacob refused. எதிர்த்தான், வேண்டாம், அது தேவையில்லை. ஜெயம் பெற்றவனாய் காணப்பட்டான். என்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஏசா தான் யாக்கோபை சேவிச்சே ஆகணும். ஏசா யார்? மூத்தவன். யாக்கோபு யார்? இளையவன். இந்த வெளிப்பாடுடைய சாராம்சத்தை தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசி பாருங்க. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல. அவர் என்ன கொண்டு வர்றாரு? இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஜென்ம சரீரம் முந்தினதா இல்லை ஆவிக்குரிய சரீரம் முந்தினதா? ஜென்ம சரீரம் தான் முந்தினது. தாவீதே சொல்லிட்டாரு சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் தான் கற்பம் போட்டு. அப்போ பிறக்கிற அத்தனை பேரும் பாவிகள் தான். ஏதோ இந்த பூமியில் வந்து கெட்ட வார்த்தை போட்டதுனால பாவிகள் அதெல்லாம் கிடையாது. பிறக்கிற அத்தனை பேரும் பாவிகள் தான். அதனால தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் கட்டாயம் தேவை. பைபிள் அப்படிதான் இருக்கு. பாவத்தில் தான் நான் கற்பம் தரிக்கப்பட்டேன், பாவத்தில் தான் விலகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஆதாமின் சாயல் தான். ஆனால் அந்த நான் அப்படி நான் நடத்தப்பட எந்த சாயலை நான் பெற வேண்டியது இருக்கு? கிறிஸ்துவின் சாயலை நான் பெற வேண்டியது இருக்கு. அதனாலதான் அங்க சொல்றாரு, ஜென்ம சரீரம் முந்தினது, அவன் தான் மூத்தவன், இளையவன் பிந்தின மனுஷனாகி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆவியானவரை நான் வந்து இளையவன் அப்படின்னு காமிச்சு நினைக்காதீங்க. பைபிள் அப்படிதான் காமிச்சு கொடுக்கு. இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கிட்ட தான் சந்ததி விளங்கும், இஸ்மவேல் இடத்துல இல்லை. அப்ப தேவன் எதை நேசிக்கிறா, எப்படிப்பட்ட சபையை உருவாக்குகிறா, சபை எப்படிப்பட்ட நோக்கத்தை விளங்கி கொண்டு இந்த பூமியில ஜீவனம் பண்ண வேண்டும். ஸ்ட்ராங்கா பேசினாலும் நீங்க வேற எதுவும் நினைக்க வேண்டாம். சத்தியத்தை தெளிவா சபைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. யாரையோ கடிந்து கொள்றது, யாரையோ அப்படி பின் பாயிண்ட் பண்றது, அதெல்லாம் நோக்கம் கிடையாது.
ஒரே நோக்கம், எப்படியாகிலும் வசனங்களை தேவ ஜனங்கள் விளங்கி கொள்ளணும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு கால சபை கர்த்தர் விட்டு தூரமாவே இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு கால சபை எவ்விதமா அறியப்படுது அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய கூடாரம், ஒரு பெரிய கட்டடம் அப்படின்னு வைக்கல. தேவன் இங்க ஒரு இந்த கட்டடத்தை நான் விசாரிக்க போறேன், ஏன் அளவு சின்னதா வச்சுட்டீங்க, அப்ப எல்லாத்தையும் நான் அந்த நரகத்துக்கு அனுப்பிடுறேன் அப்படி சொல்லுவார் நினைக்கீங்களா? அங்க கீரல் கிடந்துச்சு இல்ல, அந்த கீரலெல்லாம் ஏன் நீங்க அடைக்கல, அந்த பிரீச்சஸை ஏன் அடைக்கலன்னு சொல்லி ஆண்டு கணக்கு கேட்டு நரகத்தில் போட்டு நினைச்சிருக்கீங்களா? கிடையாது. என்னப்பா சின்ன சேச்சா கட்டிட்டீங்க, பெரிய சேச்சா கட்டியிருக்க கூடாதா? நான் சபையை நியாயம் தீர்ப்பேன் சொல்லியிருக்கிறேனே. 1 பேதுரு 4:17 அல்லது 18 சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது அவருடைய சபையில தொழவங்கும் காலமா இருக்குன்னு சொன்னனால அவ கட்டடத்தை விசாரிப்பான்னு நினைச்சிடாதீங்க. கட்டடத்தில் இருக்கிற நம்மளை தான் விசாரிப்பாரு. என வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 3:16 மற்றும் 17 வசனங்கள்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். You are the temple of God. You are the temple of God where God dwells in. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனை நம்ம எவ்வளவு சமீபமாய் எவ்வளவு ஆழமாய் பெற்றுக்கொண்டோம் பாருங்க புது உடன்படிக்கையில. அதனாலதான் புது உடன்படிக்கையில மோசேயுடைய ஊழியத்தையும் பவுல் தமது ஊழியத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கிற அந்த 2 கொரிந்தியர் 3 சபையினுடைய காரியத்தை தெளிவா சொல்லிட்டாரு. நிருபங்கள் அழகா காமிச்சு கொடுத்துட்டாரு, நிருபங்களா இருக்கிறாய். இன்னும் ஒரு சில பகுதியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். தேவன் எந்த அளவுக்கு நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார் பாருங்க. 2 கற்பனைகளை பாரு, புக்கை பார்த்து படிப்பாங்க, நிறைய பேர் புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா பைபிளை எடுத்து வாசிச்சு சொல்றேன், இல்ல வார்த்தைகள் உள்ள நிரம்பி இருக்கணும், வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறா. நீங்க பழைய ஏற்பாட்டில் பாருங்க, எப்படி நம்ம இஸ்மவேல் ஈசாக்கு, எப்படி ஏசா யாக்கோப் அப்படின்னு சொல்லி வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோமோ, அதே போல சவுல் தாவீது அப்படிங்கிற காரியத்தை ராஜ்யபாரத்தையும் பார்த்தீங்கன்னா, சவுலுடைய ராஜ்யபாரம் விழுந்து போகிறது, தாவீதினுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்கிறது. ஒருவேளை அது விழுந்தாலும் தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எழுப்புவேன்னு சொல்லி அந்த வாக்கியங்கள் நிறைவேறுகிறதாக, பிரஜாதி எல்லாம் கர்த்தரை கண்டடைவாங்க அப்படிங்கிறது முகாந்தரமாய் அது நிறைவேறும் அப்படிங்கிற வெளிப்பாடு அப்போஸ்தலர் 15 நீங்க ஏறக்குறைய 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது யாக்கோபு என்கிற ஒரு பெரிய மனுஷன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, ஆமோஸ் 9 12, 13 சொல்லப்பட்டிருக்கிறத கொஞ்சம் கவனிங்க. தெற்கு தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்நாளில் அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அது பூர்வ நாட்களில் இருந்தது போல மறுபடியும் சாபிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாராம். அவர் நல்ல கவனிங்க, தாவீதின் ராஜ்யபாரத்தையே கர்த்தர் நமக்கு மேன்மையை காண்பித்துக் கொண்டே வருகிறார். நான் நேற்று தினத்தில் காலை வேளையில் உங்கள்ட்ட பேசும்போதும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை குறித்து உங்களோடு பேச ஆண்டு உதவி செய்தார். அது எங்க நிறைவேறுது? புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதலில் நிறைவேறுகிறது. அப்ப தாவீதை தான் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணி தாவீதை ஏற்படுத்துவேன் சொல்லிக்கிட்டே வருவார். அப்ப சவுலுடைய ராஜ்யபாரம் தள்ளப்பட்டது. அதை குறித்து வேதத்தில் அப்போஸ்தலர் 13 22 வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர் அவனை தள்ளி தமது இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீதை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்ங்கிற மகிமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை அவர் தள்ளினார்? ஏறக்குறை 40 வருஷம் அளவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுத்த தேவன் அவன் செவி கொடுக்கவே இல்லை. கர்த்தரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால அவனை தள்ளுறாரு. நல்ல விளங்கிக்கங்க, இது பழைய ஏற்பாட்டுக்கால சபைக்கு அடையாளமா இருக்கிறது. நான் திட்டமா சொல்லுவேன், வெளிப்பாடு கட்டாயம் சபைக்கு தேவை. அவனை தள்ளி இன்னொரு உடன்படிக்கை ஏற்படுத்த இன்னொரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். அந்த ஸ்தானத்தில் ஒன்று அதான் சொல்லப்படுது, இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். எபிரேயர் 10:9 தெளிவா இருக்கு. அப்ப தாவீதுடைய ராஜ்யபாரத்தில் எவ்வளவு பெரிய மகிமையான வெளிப்பாடு இருந்தது தெரியுமா? அதை மட்டும் காண்பித்து கொடுத்து நான் துரிதமா முடிக்க வாஞ்சிக்கிறேன். தேவன் எந்த அளவுக்கு நமக்குள்ளே அதிகமாய் குடியிருக்க வாஞ்சிக்க வல்லமையான கிரியைகளை செய்ய விரும்புகிறார் என்பதை வேத வசனங்கள் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5 1 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 5 1 வசனம். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த சபைக்கு நல்ல ஒரு அருமையான வெளிப்பாடு இருந்திருக்கு.
இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாட்டுக்கு எவ்வளவு ஆழ்ந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றா அமைந்திருக்கு, தேவன் அமைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களும் நானும் அறிந்து கொள்ளுகிறோம். இதே வசனத்தை தான் நீங்கள் 1 நாளாகமோ 11:1 பார்க்கலாம், எடுக்க வேண்டாம். 1 நாளாகமோ 11:1 இதே சம்பவம் தான் இருக்கு. இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் தாவீது இடத்துல எப்ரோன் இடத்துல வர்றாங்க. எப்ரோன்ல இருக்கிற தாவீது இடத்துக்கு வர்றாங்க. நமக்கு நல்லா தெரியும், தாவீது முதல்ல ஒரு 7.5 வருஷம், அவன் ஒரு 7.5 வருஷம் நினைக்கிறேன் எப்ரோன்ல ராஜாவாக இருக்கிறார். அதுக்கப்புறம் 33 வருஷம் எருசலேமில் ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எப்ரோன்ல இருக்கிற தாவீது இடத்துல அந்த வெளிப்பாடை பாருங்க. இப்போ சபை தாவீதோடு கூட எவ்விதமான ஐக்கியம் வச்சிருக்கு பாருங்க. நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரம தாவீது குறித்து பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெளிப்பாடை நம்ம பார்க்கிறோம். அதை தான் கர்த்தர் எழுப்புகிறார், தாவீதின் கூடாரத்தை எழுப்புகிறார். அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், தாவீதுக்கும் அந்த சபைக்குள்ள அந்த நெருக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள் சொல்லி சொன்னாங்க. இப்போ பாருங்க, எலும்பு மாம்சங்கிறது நான் சொல்லுவேன், the bone and the flesh are inseparable. பிரிக்க முடியாததாக இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் பிரித்து பார்த்தாலும், இந்த ஆட்டுக்கறிலாம் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் கறியை எடுத்து சீவனாலும் அதில் ஏதோ ஒரு பகுதி ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த எலும்பில் ஒட்டியிருக்க மாட்டிருக்காதா? கண்டிப்பாக ஒட்டியிருக்கும். இல்லை எவ்வளோதான், அதான் பிரிக்க முடியாத ஆழ்ந்த உறவு தான் இந்த தாவீதின் ராஜ்யபாரத்தை குறித்த தேவ வெளிப்பாடாய் காணப்படுகிறது. நான் சொல்லுவேன், இதெல்லாம் அவங்க சாதாரணமாக சொல்லியிருக்க முடியாத நான் நினைக்கிறேன். தேவனே நமக்கு விசேஷித்த விதமான காரியமாக இங்கே எழுதி வைத்திருக்கிறார். எதுக்காக இந்த காரியத்தை சொல்றேன்? நீங்க புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இல்லாத அந்த உறவு, பழைய உடன்படிக்கையில் இல்லாத அந்த தேவனுக்கும் சபைக்கும் இருந்த உறவு, அந்த இல்லாத உறவு புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை விட்டுறாதீங்க. நீங்க எபேசியர் 5:30 வாசித்தீங்கன்னா அங்க தெளிவா இருக்கு. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம், நாம் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். வெளிப்பாட பாருங்க. அப்ப நம்ம எல்லாம் யாருடைய எலும்பு, யாருடைய மாம்சம் அப்படின்னா கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா சபைக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் நீ மாம்ச பிரகாரமா நீ செயல்படவே முடியாது. அங்க வழியே கிடையாது. There will be no room at all for you to perform your carnal mind. Your carnal mind. உன்னுடைய மாம்சிகமான காரியத்தை வெளிப்படுத்தவே முடியாது. ஏன்னா இங்க வெளிப்பாடு தெளிவா இருக்கு. இப்ப என்னையும் கிறிஸ்துவும் பிரிக்கவே முடியாது. பைபிள் தெளிவா இருக்கு. 1 கொரிந்தியர் 12:27 சொல்லுது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். அவன் கூட வெளியில் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அட்டாச்டு. நான் இல்லைன்னு சொல்லல. இங்க வெளிப்பாட பாருங்க. ஒரு கணவன் மனைவியை குறித்து பேசுறான்னு நினைச்சுறாங்க எபேசியர் 5. அதை சொன்னாலும் இந்த ரகசியம் மகா பெரியது. இந்த ரகசியம் பெரியது. என்ன ரகசியம்? நான் கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் குறித்து பேசுகிறேன். இந்த வசனத்தை, இந்த எபேசியர் 5:30 நீங்க அப்படியே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அப்ளை பண்ணலாம். நீங்க இது தாவீதின் ராஜ்யபாரம். விழுந்து விழுந்து போகிறதற்கு இது சவுலுடைய ராஜ்யபாரம் அல்ல. விழுந்து விழுந்து போவதற்கு இது பழைய உடன்படிக்கையின் அம்சம் அல்ல. நிறைய பேர் விழுந்து 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 கேட்டா நீதிமான் எழுதுறவனும் என்னைக்கு நிலை நிற்க, கர்த்தர் நிலை நிற்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட மகிமையான சபையை தந்திருக்கிறார். இந்த வெளிப்பாடோடு கூட வாழுங்க. இந்த வெளிப்பாடு எனக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு மகிமை தெரியுமா? நீங்க தனிமையை உட்காந்து வாசு பாருங்க, அழுதுருவீங்க. அவ்வளவு மகிமை இருக்கு இதுல. கிறிஸ்துவ என்னையும் பிரிக்கவே முடியாது, தேவனை என்னையும் பிரிக்கவே முடியாது. நாம் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இந்த ரெவலேஷனை தான் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஏவாளை பார்த்த உடனே ஆதாமுக்குள்ள ரெவலேஷன் வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். அவன் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம், முன் நிழலாய் காண்பிக்கப்பட்டவன். நான் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏவாள் சபைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறாள். ஏன்னா கொரிந்தி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க ஒப்பு கொடுத்தபடியினால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகுமுடி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். உடனே ஏன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள போயிட்டாரு? சபையை இப்போ கிறிஸ்துவோடு மணவாளன் மணவாட்டிங்கிற அந்த ஆழ்ந்த உறவுக்குள்ள கொண்டு இருந்துட்டு இப்போ எங்கே போயிட்டாரு? ஒரே மாம்சமாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு எது?
மணவாளன் மணவாட்டியினுடைய உறவு இது, ஒரே மாம்சம். They are not two but one flesh. They are one. நான் பைபிள் அப்படி காமிக்கிறது. அது ஆதியாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டுட்டு. அப்ப அதனால இங்க சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அந்த ஏவாளை பார்த்த உடனே, அதனால தான் ஏவாளை குறித்து இங்க 2 கொரிந்தியர் 11:3 சொல்றாரு, ஆகிலும் ஏவாள் வஞ்சிக்கப்படுறது போல நீங்களும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்ப ஏவாள் மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளமா இருக்கிறாள். ரோமர் 5:14 வாசிக்கும் போதும் அதனுடைய பின்பகுதி சொல்லுது, அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். நான் சொல்லுவேன், that Adam, the first Adam is the foreshadow of the second Adam. அவனுக்கு ஒரு நிழலா இருக்கும். ஆனா அந்த ஆதாம் விழுந்து போகிறான், இந்த ஆதாம் நிலை நிற்கிறான். அதனால பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, புது உடன்படிக்கையின்படி கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் யாக்கோபு 4:5 சொல்லுகிறது, நம் இடத்தில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம் இடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா, எண்ணுகிறீர்களா? இல்ல, அவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். கிறிஸ்துவை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும். வேலை செய்யற ஸ்தலத்துல, குடும்பத்துல, சொந்த பந்தங்கள் நடுவில், சபையில கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற வைராக்கிய வாஞ்சை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அதனால அந்த ரெவல்யூஷன் அங்க பார்க்கிறோம். அவர் ஏவாளை பார்த்தோன்னே சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 2:23 அப்பொழுது ஆதாம், பாருங்க, அவளை பார்த்த உடனே, நான் சீங்கர் இவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, அவளை பார்த்த உடனே அவருக்கு ரெவல்யூஷன். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார். இதுதான் அங்க தாவீதின் ராஜ்யபாரத்தில் புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு அடையாளமாய் இதெல்லாம் காண்பித்து கொடுக்கும்போது, நீங்களும் நானும் நிலைத்து நிற்கிற ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். விழுந்து போகிற ராஜ்யத்திற்கு அல்ல. பழைய உடன்படிக்கை விழுந்து போனது, அது பாவத்துக்கு, அது பாவம் செய்து விழுந்து போனது, அது மாம்சத்துக்கு ஏற்ற எதுவான காரியங்கள் அனுசரித்து வந்தது. நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததி தான், ஆனா தேவனுடைய பிள்ளைகள். இஸ்மவேலா, ஈசாக்கா, அல்லது யாக்கோபா, அல்லது ஏசாவா? இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இருக்கட்டத்தில் எல்லாரும் அப்படி தலைகளை